ஹாய் எவ்ரிவன். யூஷுவலாக ராகி மாவு வச்சு எங்கள் வீட்டில் ஸ்வீட் புட்டு செஞ்சுருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ராகி உப்புமா ரெசிபி ட்ரை பண்ணோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது இப்படி இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புட்டு மேக்கரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சாட்டே பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லிஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ட்ரை சில்லிஸ் கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம புட்டு உப்புமா ரெடி. ராகி புட்டு உப்புமா ரெடி. தேங்க்யூ.